ITN தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர் சங்கத்தின் 20வது ஆண்டு துவக்க விழா மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா 2026ஆம் ஆண்டு ஜனவரி 4 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் சென்னை கூடுவாஞ்சேரி MKD மகாலில் நடைபெற்றது. விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கப்பட்டது. இந்த விழாவிற்கு மாநில தலைவர் திரு இசைக்கும் மணி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் ப. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்த விழாவிற்கு தாம்பரம் மாநகராட்சி மேயர் திருமதி க. வசந்தகுமாரி கமலக்கண்ணன் அவர்கள் மற்றும் சங்க மாநில தலைவர் கல்வியாளர் திரு ஆதிமாறன் அவர்களும், நந்திவரம் கூடுவாஞ்சேரி மாமன்ற தலைவர் MKD கார்த்திக் தண்டபாணி அவர்களும், நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சியின் நகரமன்ற துணைத் தலைவர் திரு GK லோகநாதன் அவர்களும் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். ஓய்வு பெற்ற சென்னை நீதிமன்ற நீதிபதி பி. கோகுலதாஸ் அவர்கள், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி MLA SS பாலாஜி அவர்கள், செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி முன்னாள் MLA திருக்கச்சூர் K. ஆறுமுகம் அவர்களும் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவின் அமைப்பாளர்களும் விழா ஒருங்கிணைப்பாளர்களும் விழாவில் முன்னிலை வகித்து விழாவை சிறப்பித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் நீண்ட காலமாக சேவையாற்றி வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி பாராட்டப்பட்டது. அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசினர் நடுநிலைப்பள்ளி சாதனையாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா பத்திரிகையாளர் என்ற பேச சொல்லவே பார்த்து பேசணும். பத்திரிகை சங்கம் எல்லாரும் ஒண்ணு கூடி சொல்ல இன்னும் கொஞ்சம் எந்த இடத்துல பிழை இருக்கும், எந்த தமிழ்ல பிழை இருக்குன்றதெல்லாம் பார்த்து பேசுவீங்க. அதனால நம்மளுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் தொடங்கி 20 ஆண்டுகளாக இருக்குது. இதுல அதனுடைய கடைசி 3 ஆண்டுகள் இந்த சங்கத்துல தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மண்டபத்துல உள்ள நுழையும் போதே நான் ஆதிமாறன்கிட்ட சொன்னேன், இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன், சங்கம் அடுத்த கட்டத்தை நோக்கி வேலை வளர்ந்து போயிட்டு இருக்கிறேன். நான் உங்களோட அடிக்கடி பார்ப்பவன் பழகுவன், அதனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளாமல் மற்றவர்கள் அனைவரும் நிறைய வேலை இருக்கிற காரணத்தினாலும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிற கோபால் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர் சங்கத்தினுடைய 20 ஆண்டு துவக்க விழா மற்றும் சாதனையாளர் விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைத்து வைக்குமாறு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வரவேற்கிற நீதி கேட்க அஞ்சிடாத நம் தமிழ்நாடு பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர் சங்கத்தின் முன்னாள் செய்தி துறையிலே அல்லது ஊடகத்துறையிலே பணியாற்றக்கூடிய அனைத்து வகையிலும், அனைத்து இடங்களிலும், அனைத்து தளங்களிலும் பணியாற்றக்கூடிய ஒரு அடங்கிய ஒரு அமைப்பு என்பதாக புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆக இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 20 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை, ஒரு அமைப்பை நடத்துவது என்பது லேசான காரியம் அல்ல. அரசியல் இயக்கங்கள் அல்லது வேறு விதமான இயக்கங்களை நடத்துவதிலே கூட பொருளாதார பின்னணி அல்லது பொருளாதார ரீதியான உள்ளே வரக்கூடிய பொருளாதார வரவுகள் வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளை நடத்துவது என்பது அவ்வளவு கடினமானது இல்லை. ஆனால் இது போன்ற ஒரு பொதுநல அமைப்பை வழிநடத்துவது என்பது மிக மிக சிரமமான ஒரு நிலையில் இன்றைக்கு 20 ஆண்டுகளை கடந்திருக்கிறீர்கள் என்பது இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த சாதனையை செய்திருக்கிற இந்த சங்கத்திற்கு, இந்த சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்களுக்கு, இந்த சங்கத்தை சார்ந்த வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்கு, ஆளுமைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்பட வேண்டிய பல சலுகைகளுக்காகவுமே நீங்கள் இந்த தமிழ்நாடு பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர்கள் சங்கத்தை 19 வருடங்களாக கட்டி காத்து எப்படி அதாவது ஒரு பத்திரிகை சங்கத்துல பத்திரிகை சங்கம் எப்படி உருவாக்குனாக்கா, ஸ்டார்டிங்ல ஒரு ஒரு செய்தியை சேகரிக்க போகும்போது நாங்கள் நிறைய கஷ்டப்படுவோம். அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த பத்திரிகையுடைய முதலாளிகள், அதாவது வெளியீட்டாளர், பப்ளிஷர், ஆசிரியர், அவங்கள மட்டும்தான் ஒரு சில சலுகைகளை கவர்மெண்ட் தந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது. அடிஷனலா இருக்கிற இந்த போட்டோகிராஃபர், துணை ஆசிரியர், இவங்களுக்குலாம் எதுவுமே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது நான் சொல்ல 20 வருஷம் முன்னாடி எங்களுக்கு அப்போ எங்களுக்கு அறிவுரை கூறி நீங்கள் ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்குங்க, அந்த அமைப்பு மூலமா நீங்கள் எதுனாலும் நம்ம கவர்மெண்ட் கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கலாம், கவர்மெண்ட் கிடைக்கிற கோட்டாலாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் உங்களெல்லாம் ஒத்துமையா இருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எங்களுக்கு ஊக்கப்படுத்தி எங்களுக்காக இந்த உதவியை செஞ்சு ஸ்டார்ட் பண்ண விட்டவர் யாருன்னு கேட்டாங்க, எங்கள் கல்வியாளர் முன்னாள் சபாநாயகர் முனாதி இருக்காங்க, எம்ஜிஆர் பேரில் சபாநாயகராக இருந்தார். அவருடைய பையன் கல்வியாளர் ஆதி மாறுமையா தான் எங்களுக்கு
இது முத இந்த அமைப்பு வந்து உருவாக்குறது கூட வந்து ஆணியராக இருந்து எங்களை வந்து வழிநடத்திட்டு போகிறது. விருது பெற்றவர்களை விழா மேடையில் பாராட்டின் சேவைகள் குறித்து நினைவு கூறப்பட்டது. எடிட்டர் ஆர் தர்மராஜ், ரிப்போர்ட்டர் கோகிலவாசன், போட்டோகிராஃபர் கே குருமூர்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.